எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இங்கே இவ்வளவு தூரத்திற்கு பாடுபட்ட டீச்சர்ஸ் மற்றும் குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் எல்லோரும் ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க. ஏண்டா அவங்களுடைய உழைப்பு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தைகளை ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சு ஒரு ஸ்டேஜில் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏன் டீச்சர், ஒரு மாதம் இருந்தால் தான் இவ்வளோ ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அந்தளவுக்கு குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்கிறோமோ அதைத்தான் அந்த குழந்தையே செய்யும். இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைகளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள்லாம் உண்மையிலே இவங்க என்ன விதைக்கிறாங்களோ இதுதான் இந்த குழந்தைங்க மனசில் ஆழமாக பதியும். வருங்காலத்தில் இந்த குழந்தைகள்லாம் மிகப்பெரிய ஆட்களை வரப்போகிறாங்க. அதுக்கு இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்களையே கற்றுக் கொடுக்கணும், நல்ல விஷயங்களே சொல்லணும். இந்த ஸ்கூலோட பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நல்ல முறையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செஞ்சு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் வருங்காலங்களில் பெரிய டாக்டராவோ இன்ஜினியராகவோ பெரிய பெரிய அரசு அதிகாரிகளவோ கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஏண்டா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே தெரியுது எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு திறமையான பிள்ளைகளாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த பிள்ளைகள்லாம் வருங்காலங்களில் நல்லா வரும். அதுக்கு விதை போட்டது இந்த பிரைமரி ஸ்கூல் அடிப்படை. இந்த ஆரம்பத்தில் போடுற அடிப்படை விதை தான் பின்னாடி விருட்சமாக வளரும். ஆக நல்ல பள்ளி நிர்வாகம் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து சாரை பற்றி தலைவர் சொன்னாங்க. எல்லா நேரமும் சார் ரொம்ப தன்மையான எளிமையாக பேசக்கூடிய ஒரு சிந்தனை முழுவதுமே இந்த ஸ்கூலை வளர்ச்சி அடைகிற பற்றியும் நல்லா நடத்தணும் இதை பற்றி தான் பேசுவாங்க. உண்மையிலே தேங்க்யூ சார், சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. குழந்தைகள்லாம் நல்ல ட்ரெயினப்பு, நல்லா மீண்டும் மீண்டும் நல்ல வளர்ச்சி அடையணும். ஏன்னா நம்ம பகுதியில் ஒரு பள்ளி நம்ம பிள்ளை தான், எல்லாமே வேறு வெளியூர்லேருந்து அதிகமாக இல்லை, எல்லாருமே நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க. அதனால் பேரண்ட்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து சிறப்பாக மேலும் மேலும் வளரும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.